இன்னும் ஒரு 5 சென்டிகிரேட் மட்டும் கவுண்டிங் கூடியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஐவி ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனைவிக்கு எந்த பாதிப்பும் நடக்கலை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறப்பா காமாட்சின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு இன்னும் திடீர்னு காமாட்சின்னு பேர் வைக்க சொல்லுதீங்க சாமி, என்ன காரணம்? காமாட்சிக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்காடா? காமாட்சின்னு தெய்வம் இருக்கா? இந்தா அந்த தேவதை உனக்கு குழந்தை வரம் தருகிறாள், பெண் பிள்ளையாக பிறப்பாள். அவள் வந்த பிறகு ஏக்கர் ஏக்கராக குடி குடியாக இடம் வாங்குவேன், செம்மையாக இருப்பேன், ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வா. நீ ஒரு நாள் உங்கள் அண்ணனை விட்டுட்டு என்னை தனியாக வந்து பாரு, உனக்கு 2 அடி கொடுக்க வேண்டியிருக்கு. நான் போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே மன்னார்குடி எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்னப்பா தொழில்? கால் வந்துட்டு வா. பட்டு பிடிச்சா மனிதனுக்கு தூக்கம் வருமாடா? பட்டு பிடிச்சா தூக்கம் வருமா? உனக்கு வருது. கால் வந்துட்டு வா. தூக்கம் வரக்கூடாதாடா, வண்டி எங்கேயும் கொண்டு விட்டுறக்கூடாதுல்ல. அதான் வட்டு பிடிச்சானாக்கெல்லாம் அவன் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டான். இந்த வட்டு டிரைவிங் வட்டு தானே அது. அதான் என்னடா வேணும் உனக்கு? முருகா 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 முருகா. உன்னுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன். ஜோதிடம் எங்கேயும் போய் பார்த்தியா? நாடி ஜோதிடம் பார்த்தியா? ஜோதிடம் பார்த்தேன். ஆம்பளை பையனுக்கு தான் வாரிசு இருக்கு, முருகன் தான் வந்து பிறப்பார். கால் வந்துட்டு வா. இந்தா புத்திர சந்தான பாக்கியத்தில் முருகப்பெருமான் பிறப்பார், ரெட்ட பிள்ளையாக பிறக்கும். வெற்றி உண்டு. வெற்றிவேல் வடிவேல்னு பேர் வைடா, ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு மனைவியின் உடல்நிலை பற்றி கேட்க வந்தது. என்ன செய்து மனைவிக்கு? நின்று சொல்லுங்கள். என்ன செய்து? ஓ மனைவிக்கு என்ன செய்து? படுக்கையில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொல்லுவோம், அடுத்தது உங்களுக்கு சொல்லுவோம். காலம் கருப்பசாமி எங்கேப்பா இருக்கு? என்ன கருப்பசாமி? சந்தன கருப்பசாமியா? கருப்பசாமி ஆனால் சந்தனம் சாத்திருக்காரே, அதுதான் பார்த்தேன். சந்தானம் உங்கள் அப்பன் பேர், தாத்தா பேர் கருப்பசாமி. ரெண்டையும் சேர்த்தா சந்தான கருப்பசாமி. கால் வந்துட்டோம். ஏதோ ஒரு காரணம் விளையாடுது, என்னன்னு பார்ப்போம். தூக்கி எந்திக்க வச்சிடலாமா? பார்ப்போம் வா. தம்பி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்க, பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பியலை பற்றி எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? சரி, நரம்பியலில் என்ன சொன்னாங்க? பக்கத்தில் வா, கண்ணை மூடிக்கா, இந்த கையை கோர்த்துக்கா. சரி, கால் வந்துட்டு வரலாம். உட்கார். உன்னுடைய மனைவிக்கு ஆழ்மன நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காரணத்தால் மைண்ட் அப்செட் ஆகி எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்பட்டு விட்டன. சைக்காட்டிக் சொந்தமான அதிக மாத்திரை அளவுகளை கொடுத்து ஒன் சைடு வீக்கமும் வலியும் ஏற்பட்டிருக்கு. அதனால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையும் எந்திரிக்கிறதுக்கு மனம் இல்லாத நிலையும் இருக்குது. காப்பாற்றி தந்தால் போதுங்களா? கர்மசாமிக்கு உச்சிஷ்டாய். இந்த 3 கனியும் அறுத்து முகத்தில் விடு. ஒரு கனி சாரை வாயில் கொடுத்துரு. 3 நாட்களுக்கு உட்பட உஷார் வந்துடும். அப்படி லேசாக விழித்து பார்ப்பா, பேச தொடங்குவா, எந்திப்பா. இந்தா வெற்றி உண்டு, நடக்கும். இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பாய். போ. கால் வந்துட்டு வாப்பா. அண்ணன் பெரிய அண்ணன் பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? உடல்நிலையை பற்றி. கால் வந்துட்டு வாங்க. ஓடாது, அது செட் ஆகாது, அதை விட்டுரு, அது நடக்காது. இது யார்? விட்டம்மா, சோடியாகத்தான் வாரிய.
ஆமாம், அது கரெக்டு தானே. சோழ நாட்டு யானை தந்தம். அக்காவா நேராவது ஏக்கா கையளவு இடத்த வச்சுக்கிட்டு போட்டியும் பொறாமையும் குடும்பங்களுக்குள்ள வந்து செய்வன வைவன கோளாறு வச்சு நம்மளை இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு புலப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே. உண்மையா இல்லையா? அந்த நிலைகளில் தான் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுமில்ல. காலில் விட்டு வரலாம், காலில் விட்டு வரலாம். இணை பிரியாத வணக்கம் நமச்சிவாயன் வந்துட்டாரா? பழங்கள் நல்லா இல்லையே. அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வரணும் தான். இந்தாப்பா உடல்நிலை சரியாக்கி தரேன். இந்தாம்மா இந்த கனியை சாப்பிட்டுக்கா, உன் நேரம் தீர்ந்து போயிடும். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம் இருக்கு. அடுத்த குபேரன்ட்ட வர வாங்கி உனக்கு நான் பணம் தரேன், உன் கடத்தை தீர்த்துருவோம். கண்ண முடி உட்கார். மூன்றாவது வாக்காக பயன்படுத்தி லட்சுமி கடாட்சமாக இருப்பாய். இந்தா வெற்றி உண்டு, பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது, உன் கடன் தீரும், வெற்றி அடைவாய். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வா. யாருப்பாவன் என்ன செய்தான்? கால் ஒன்று வந்தால் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவான். உன் பேர் என்னடா? ஏன் படிக்க மாட்டேங்க? வேண்டாமா, படிக்க வேண்டாமா? அப்படியா? உட்காருப்பா, நல்ல மன நிறைவாக உட்காருங்க. நல்ல பக்கத்தில் வாங்க. உன் பேர் வரல கொடு. காலைல வந்துட்டு வரலாம். இரவினில் நாட்டம் பகலில் வாட்டம். இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவேந்திரிய சக்தி தூக்கத்திலும் செயலாலும் வெளியேறி இவனுடைய உடல் மைனஸ் ஆகிடுது. புரியுதா? தூக்கத்தில் ஸ்கலிதமாகும். இந்த நிலைகளில் இவனுக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டு போச்சுன்னு மைண்ட் அப்செட் ஆகி அவனுடைய நண்பர்கள் மூலமாக சில பேசுகிற பொழுது அவங்களுடைய பதிலில் இவனுக்கு தெளிந்த விடை கிடைக்காமல் குழப்பமான மனநிலைகளை இவன் அடைந்தான். அதில் சில பேர்கள் இவனை பற்றி வெளியே சொல்லி இவன் மனது பாதிக்கப்பட்டுருச்சு. அதில் குழப்பம் இல்லாமல் ஆக்கி உன்னை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இங்கே இருங்க, நீங்கள் எங்கே இருங்க, நீ மட்டும் கால் வந்துட்டு வா. கத்தி எங்கப்பா? உட்காரடா. ஏய் சாமி என்ன நினச்சிக்கடா? இந்தா சாப்பிடு. சாப்பிட்றா, பக்கத்தில் வந்து வாங்க குடி. இந்தா இனி உடலில் எந்த சக்தியும் குறையாது. இதை தேய்ச்சி குளிச்சுக்கா, மன நிறைவடைவ, உடல் வளரும். அடுத்த வருஷம் இவன் கல்லூரிக்கு செல்வான். இவனே தானாக படிக்க போகிறோம்னு சொல்லுவான். இந்தா சக்தி உண்டு, வெற்றி அடைவார். வாப்பா தீர்த்து தாரேன். அடுத்த உத்தரவுக்கு என்னை தேடி வாப்பா, வெற்றி உண்டு. இந்தா சாப்பிட்டு போங்க. காலைல வந்துட்டு வாமா. என்னம்மா யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? அது யார்? காலைல வந்துட்டு வா. உன் தங்கையாப்பா? ஒரு கேள்வி கேட்டு வாங்கிக்கலாமா? உட்காந்துக்கா. என்ன வேணும் உனக்கு? மனம் திறந்து வச்சு மக்கள் என்ன வேணும்? பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்கா.
கொஞ்ச நேரம் அப்படின்னு நினச்சிக்கா ஐயா. கால் வந்துட்டு வரலாம். குழந்தை இருக்கா? உன்னை கூப்பிட வருவாங்க, வர வச்சு தரேன், குடும்பத்தோடு வாழ்வாய், வெற்றி உண்டு. ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளையாக இருக்கும், வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு 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 இருமா, உன்னை கூப்பிடுதியே. ஆமாம், அப்படியா? சரி, கரெக்டு. திருச்செந்தூர் எல்லை, திருச்செந்தூர். செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம். செந்தூரின் அலை ஓசை. அழைக்கிறேன். தன்னுடைய சொத்துக்கள் பற்றியும் பிள்ளைகள் பற்றியும் மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? அக்காவா? நல்லாவா? கால் வந்துட்டு வரலாம். நீ யார்? இது யாருப்பா? வா. எடுத்துக்கப்பா. என்னப்பா சொத்துக்கள்? என்ன சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனை உங்களுக்கு? சொத்துக்கள் சம்பந்தமாக என்ன பிரச்சனை? அண்ணன் எழுதி கேட்குறான். உங்கள் அண்ணன்? என் மகன் மூத்தவன், இளையவன். எழுதி கேட்கான். எழுதி வாங்கிட்டான், எனக்கு தெரியாமல் கையெழுத்து போட தெரியாது. அதான் சொத்துக்கள் சம்மந்தமாகவும் பிள்ளைகள் சம்மந்தமாகவும் கேட்டு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டோரும் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. அக்கா உட்காரு, மகன் போயிட்டு வரட்டும், நீ உட்காரு. அவன் எழுதி கேட்டதுக்கு ஒரு பொம்பளை காரணம்னு சொன்னால் நீ ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிடுவேன். உங்கள் அம்மாவை மிரட்டி மன நிறுத்தப்பட வச்சுருக்காங்க, புரியுதாடா? இதில் தான் நடந்திருக்கு. இதில் ஓம் பங்கு உனக்கு கிடைக்காதுன்னு தான் நிலைமை இருக்குது. என்ன செய்யலாம்? உனக்கு வேணுமா வேண்டாமா? அப்படி சொல்லு ஆம்பளை. இரு, நான் வாங்கி தரேன். கண்ணை முடிக்கா பார்ப்போம் கொஞ்ச நேரம். இந்தா என்ன எப்படி படி, கண்ணை முடிக்கா. சொல்லமான சாமி வராரு, எங்கடா இருக்காரு? அப்படியா? கண்ணை முடிக்கா. ஏய், கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருக்கணும் அக்கா, கவலைப்படாத. இந்தா 90 நாளில் உன் சகோதரனை பேச்சுவார்த்தைக்கு வர வைத்து சமாதானமான நிலைகளோட உன் பங்கை வாங்கி தந்துட்டேன். நல்லா, எந்த மனக்குறையெல்லாம் வாங்கி தரேன். புதிய தொழில் அமையும். நல்லா, உன் ஆயுள் காலத்துக்குள்ளே உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவேன். சந்தோஷமாக இருப்போ. சாப்பிட்டு போங்க, வருத்தப்படக்கூடாது, மன நிறைவாக இருக்கணும். அதே செந்தூர் எல்லை போக்குவரத்து துறை பணியை மேற்கொண்ட பையன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே மகாசக்தி ஸ்வரூப நாராயணி அம்மா ஆதிபராசக்தி. வந்து உட்காரலாம். என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம்பா. இந்த ஒரே விஷயம் தானே. கடனை நான் தீர்த்து தரேன். இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஆனால் ஒரு இடமாற்றம் ஏற்படுத, அதை பற்றி ஒரு கருத்து என்ன? இங்கே இருந்தோம். கால் வந்துட்டு வா. நீ எங்கே போனாலும் உன்னை என் பக்கத்துலேயே கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிறத, நீ கவலைப்படாத. மகாலட்சுமி ஸ்ரீ வாப்பா, பக்கத்தில் வா. அறிவோ மையம் கிடையும் சொல்லும் ஸ்ரீயும் ஸ்ரீயும் நமச்சிவா. இந்த 6 மாதத்தில் உன் கடன்லாம் தீரும்.
எதிர்பாராத வண்ணத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆனந்தம் அடைவார். வாமா, புதிய வீடு அமைச்சு தரேன், ஒரு இடத்த செட் பண்ணியிருக்கேன், அதையும் முடிச்சு தரேன். உன் பிள்ளை ஆர்டிஓவா ஆயிருண்டா, ஆனந்தமாக இருடா. போய்ட்டு வா, சாப்பிட்டு போங்க. அறவுரையா போனால் ஒத்துக்கிட மாட்டேன் உங்களெலாம். கருப்பசாமிக்கு அப்படியா? வீட்டுக்குள்ள ஒரு அம்மன், என்னங்கம்மா அது? ஓ சரி, அன்னதானத்துக்கு வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் இருக்குது. யாருப்பா, யார் வீட்டில் இருக்குப்பா? திருச்செந்தூரில். கால் வந்துட்டு வரலாம். எங்கே எங்கே வேண்டிதான். துணைவியார் எங்கே இருக்காக? அவளுடைய உடலை பற்றி தான் பெரிய பிரச்சனையும் துயரமும். இது உண்மையிலேயே நோய் தானா அல்லது வேறு எதுவும் கோளாறால் கழுத்து, முதுகு, இடுப்பு போன்ற வலிகள் வேதனையாகி பாதிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி எங்கேயாவது கொண்டு போய் என்னை பார்த்து தீர்வையா, இந்த கோளாறுக்கு என்ன காரணம்னு கேள்வி. டாக்டர்கிட்ட எத்தனை ஊசி போட்டாச்சு, எத்தனை மாத்திரையை சாப்பிட்டாச்சு, ஒன்றும் சரியில்லையே, என்னை எப்படியாவது காப்பாற்றும் ஐயான்னு உங்களை பாடாப்படுத்துகிறா. கால் நின்றுவா, அம்மாவை குணமாக்கிடுவோம், ஒரு கிளாஸ் வெண்ணி குடித்தா சரியாயிரும். ஆனந்தம். செய்வன கோளாறு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் வீட்டு எல்லையில் அப்படியே ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன், இடது புறத்தில் மண்ணில் பீடம் கட்டி வச்சுருக்காங்க சுடலமாட சாமிக்கு. சுடலமாட தானே? அந்த பீடத்தில் கொஞ்சம் மண்ணெல்லாம் உறிஞ்சி, வெள்ளையும் உறிஞ்சி மண்ணுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் உங்கள் ஏரியா. அதே மாதிரி 3 வருஷமாக சக்கரமாக சுழண்டுக்கிட்டு தான் வரேன். இதில் எனக்கு விடுதலை கிடைக்கல. எப்படியாவது குணமாக்கி காப்பாற்றனையான்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. அருமை அருமை அருமை. கருப்பசாமி இந்தாப்பா, வீட்டில் இருக்க தீவினைகளை தீர்த்து தாரேன், இழந்த செல்வத்தை மீட்டி தாரேன். இந்தா வெற்றி வேணும். சந்தோஷமாக எழுப்பி கூப்பிட்டு வாப்பா. என்னைய வார புதன்கிழமை என்னைய மீதி பாரு. கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, கரெக்டு. அடுத்து அப்படியா? அறந்தாங்கி எல்லை அறந்தாங்கி. வாப்பா, மறந்தாங்கி இல்லை, அறந்தாங்கி. கால் வந்துட்டு வரலாம். மலையாளம் வருக. சுகமாக இருக்கிறீங்களா? நன்னா இருக்கிறீங்களா? உன் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கோப்பா, போகிற வழியில். அப்படியா? சரி, ஓகே. தாத்தாவை பற்றி கேட்டு இவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? தாத்தாவை கேளுடா, உனக்கு விளக்கம் கிடைக்கும்னு சொல்லுவார். உங்கள் அம்மா பற்ற தாத்தாவுக்கு எத்தனை கொண்டாட்டி? அப்போ எந்த தாத்தாவை பற்றியும் தெரியாது. உன்னை பற்றி உனக்கு தெரியுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? யாருக்கு கொடுத்துருக்க, என்னென்னு கேட்போம். வாப்பா, ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. இப்போதைக்கு குடும்பத்தில் உன்னுடைய தொழில் சரியில்லாத மனவேதனையும் கடன்கள் சம்மந்தமான மனக்கோளாறும் நடக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? என்ன செய்யணும் மகனுக்கு? கண்ணை மூடு, கால் வந்துட்டு வரலாம். என்ன முடியும்? வாப்பா, கொஞ்சம் மனதார உட்காரு. உன் மகன் கல்யாணத்துக்கு முழுசா சம்மதிக்கானா? அவனை பற்றி கேள்விப்பட்டேன், ரோட்டில் அங்கன அவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலாக சொல்கிறாங்க. அவனுடைய பழக்க வழக்கங்களும் உடல்நிலைகளும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அதனால் அவனை தெளிவு பண்ணி தாரேன். 6 மாதம் பொறுமையாக இருந்து அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். எல்லாம் நல்லா நடந்துடும். என் சக்தியால் நீ முன்னேறிடுவ. வெற்றி உண்டுப்பா. போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? அப்படியா? சரி, ஓகே. ஆத்தூர் எல்லை, ஆத்தூர் பகுதி, ஆத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் எல்லை, ஆத்தூர். யாருமா? ஒரு உத்தரவு யார் வந்தாளா? வருகவே வருகவே இறைவா
எந்தன் தலைவா. என்னக்கா நல்லா இருக்கியா? என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டோமல்ல, தங்க மாறி முத்து மாறி. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய வீட்டு பக்கத்தையும் பார்க்கேன், இடத்தையும் பார்த்தேன். 2 இடத்துல அடுத்தவனால் இடைஞ்சல் வந்து போலீஸ்லாம் வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. புரியுதோ? ஆனால் அந்த இடமாற்றம் ஏற்படுமா? அதில் வேறு எதுவும் கோளாறு நடக்கா? அவங்க மனம் மாறாததுக்கு எதுவும் காரணம் இருக்குமான்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து உனக்கு அந்த இடத்தை தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா, அடிப்போம். கேட்டு பார்ப்போம். ஏக்கா முனீஸ்வர சாமிங்க இருக்கார், முனியாண்டி பக்கத்தில் இருக்காரா? உங்கள் குடும்பத்தில் கும்பிடுற தெய்வமா அது? கண்ணை முடிக்கா, அவனை அவன் கூட வர வைக்கிறேன். ஏய் இந்தா துணையாக இருந்து இடத்த வெற்றியாக்கி தரேன். இப்படி ஜெயிச்சுக்கா. ஒரு கர்மசாமிக்கு காங்கேயம். காங்கேயம் காங்கேயமா என்னாச்சு உங்களுக்கு? ஆ வாங்க வாங்க. உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க, கால் வந்துட்டாங்க. பிடிச்சி 2 பேர் விட்டாங்க, ஒரு ஆள் விட்டாங்க. முடியலை, நான் நடக்க முடியல. வரலாம். பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ இருக்கிற இடத்தையும் உன்னுடைய இருப்பிடத்தையும் உங்களை எழுப்பணும்னு சொல்லி பல தவறுகளும் பல தகராறுகளும் நடந்துச்சு. உண்மையா? அந்த கோளாறுகளை எல்லாம் கடந்து இப்போ 3 ஆண்டு காலங்களாக மாந்திரிகத்தால் சில செய்வினை கோளாறுகள் நடந்து உன் உடல்நிலையும் தொழிலும் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்களையும் இழந்து வாழ்வோமா அல்லது இருக்க மாட்டோமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் தோன்றி இப்பொழுது அடுத்து தொழில் பார்க்கக்கூடிய வலிமையை இழந்து வழி தெரியாமல் என்னை நீ பார்க்க வந்திருக்க. இதுதான் உண்மை. கால் வந்துட்டு வாங்க, நீ உட்காந்துக்கா. உன்னுடைய எல்லையை கடந்து போனால் ஒரு முருகப்பெருமான் வராரு. இருக்கிறார? ஊருக்குள்ளே போனால் என் தங்கை மாகாளி இருக்கா. பக்கத்தில் வாங்க. இந்த தீவினைகளை நீக்கி உன் உடல்நிலையும் நல்லாக்கி கடன்களையும் தீர்த்து தந்தா போதுங்களா? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க பாப்போம். வெற்றி மாற கொடுப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கூப்பிட வேண்டியதானே சாமியை? இந்த நிறைந்த பணம் கிடைக்கும், உன் கடன் தீரும், நிறைந்த ஆரோக்கியம் வந்து உன்னை வாழ வைக்கிறப்பா. கர்பசாமிக்கு செல்வமா இரு மகளே, ஐஸ்வர்யமா ஆமா நிறைந்திருப்பா. அடுத்த உத்தரவில் அவ உடல்நிலையை பற்றி பேசுவோம்ப்பா. நல்லா நேச்சுக்கலாம். கை விடுறா. கர்பசாமி, என் பணம் வெளியில் கிடக்க அதை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். 7 லட்சம் தான் வருது. 27 லட்ச ரூபா வர கணக்கு வருது. நீங்கள் எத்தனை கணக்கு வச்சுருக்கீங்க? 53. அவன் 27 லட்ச ரூபா சொல்லுதான். பொய் பேசுதானா?
இல்லை ஆ 2 ரோடு ஏற்றுனது என்ன 57க்கு 5 ரூபா கொடுத்துக்கு 5 ரூபா கொடுத்துக்கானுங்க 52. ஆனால் அவன் 27 லட்ச ரூபா தான் தருவோம்னு சொல்லி இப்படியா பிடிச்சி நிற்கான். அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோமா? கால் வந்துட்டு வரலாம். இடம் பத்திரம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? காங்கேயத்தில் வரலாம். அந்த பணத்தை 3 மாதத்தில் உங்கள்கிட்ட பேச வச்சு 4 முறையாக பிரிவாக வர வச்சு தரேன். பணம் கிடச்சிரும், வெற்றி உண்டு. ஒரு முறை என்னைய பார்க்க சொல்லணும், குணமாக்கி தரேன். கூட்டு வரணும், இந்த கனியை கொண்டு கொடுங்க, வெற்றி ஆகிடும். இடம் பத்திரம் சொந்தமாக யார் வந்திருக்கா? ஏமா மேல டாக்குமெண்ட் எங்கே இருக்குது? யார் இவர்? கால் வந்துட்டு வாட தம்பி. கொம்பங்கடா கொம்பங்கடா கொம்பை எங்கடா, அது கொம்பங்கடா. இதெல்லாம் இப்போ எங்கடா இருக்கு? போதலூருங்க சார் சாமி. போதலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில், நாங்கள் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் காங்கேய தாலுக்கா. 20 வருஷமாக கேஸ் நடந்து. நீங்கள் காங்கேயத்தில் இருக்கிறீங்களா? ஆமாங்க, போய் 32-33 வருஷம் ஆகுது போய் செட்டில் ஆகிட்டு. காங்கேயம் மெயின் ரோட்டில் போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி எங்கே போகணும்? முத்தூர் பக்கம் கோயில்பாளையம் கூடையத்துக்கிட்டு ஒரு டைல்ஸ் கடையெல்லாம் வருது அவங்க லைனில். இல்லை, கிராமம் தாண்டி போகணும். கிராமத்துக்குள்ளே இந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தரணும். 20 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க. பட்டா எல்லாம் கொஞ்சம் கண்ண முடி ஒரு உட்கார். உங்கள்கிட்ட என்ன நான் கேட்குறது? கண்ண முட்டு வா, உட்கார் காட்டுவோம். நின்றுக்காதம்மா, நீங்கள் வேணா முடியணும்னா நீ இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. ஐயா, இதனுடைய விளக்கம் வரலாம். ஏற்கனவே ஒரு முறை பைசலுக்கு வந்துருச்சு, அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கல. 2ஆம் முறையாக முயற்சிக்கப்பட்டது தான் இது. ஆனால் இந்த முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் சொத்துக்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்தா போதுங்களா? இந்தா நியாயமான முறையில் உனக்கு வாங்கி தரேன், வெற்றி உண்டு. இதையெல்லாம் அங்கே வச்சுட்டு போ. வாய் அடக்கு, வெற்றி வாங்கி தரேன். இதை அங்கே வச்சுட்டு வாப்பா, அங்கே வச்சுட்டு வா. உனக்கு வேறு இருக்கா? கருப்பசாமிக்கு வரலாம். இந்தா பேச்சுவார்த்தையை நடத்தி உனக்கு வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வந்துடும்டா, ஜெயிச்சு என்னை பார்க்க வருவேன். அப்போ அதே மாதிரி சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்னப்பா வருத்தம் சொத்துக்கு? மகன் விஷயமாக கேட்க வந்தது யார்? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அப்பன் தொழிலே அவனது பிள்ளை, சொப்பனத்திலும் மறப்பதும் இல்லை. பையனை என்னப்பா செய்யணும்? கண்ணமூடு, ஒன்று சேரதான்னு பார்க்கட்டும். வெரி குட், சேர்ந்தாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வெற்றியாய் சீட்டோட ரொம்ப நோட்டோட என்னைய பார்க்க வருவீங்க. ஜெயிச்சாச்சு, வெற்றி உண்டு. நான் வாங்கி தந்துட்டேன். தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ணமுடு. ஏற்கனவே ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டு சம்பளம் குறைவாக இருக்குன்னு அவன் எடுத்துக்கிடலையே. கால் வந்துட்டு வா. போட்டுடலாமா? ஓகே, எஸ். இந்த மாதத்தில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுது. அதில் அவன் வேலைக்கு போயிடுவான். நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமாக இருப்பான்டா, சந்தோஷமாக இருக்கும். கருப்பசாமிக்கு திருப்பூர் வரலாம். வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் யார் பேர்?
யார் இவர்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கால் விட்டுருவாங்க.